நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க மாமா, பேப்பர்ஸ்லாம் கொடுத்து விடுங்க, நான் சைன் பண்ணி அனுப்புறேன். ஆனா ஒரு தடவை இது தேவைதானு யோசிச்சுட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. சரிங்க மாமா, போனை வச்சிடுறேன். அனி, வா அர்ஜுன். நீங்க கனடா போறதுக்கான வீசா பேப்பர்ஸ்லாம் இதுல இருக்கு, சைன் பண்ணி கொடுங்க. மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு, உன்னை உடனே வீட்டுக்கு கொண்டு வர சொன்னாரு. நாங்க தான் போறோம், நீ சைன் பண்ணுங்க. கிளம்புறா நீ. அர்ஜுன், சொல்லுங்க நீ. உன்னை நான் ரொம்ப சின்ன பையன், விளையாட்டான ஆளு, லைஃப்ல சீரியஸான விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நடந்துக்கிட்ட. தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? எங்க எல்லாரையும் விட உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ரம்யா பேசினாளா? இல்ல நீ அவகிட்ட பேசுனியா? இல்ல, பேசல. உங்களையும் அண்ணனையும் மீட் பண்ணி பிரியணும்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டு தான் வந்தோம். இனிமேல் லைஃப்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசிக்க கூடாது, பாத்துக்க கூடாது. கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்க நீ. ரம்யாவும் கஷ்டப்படுவாள்ல? அவளுக்கு மாப்பிள்ளை பாப்பீங்களா? பாத்துடலாமா? தாராளமா. நீ? நான் என்ன நீ எப்ப கல்யாணம் பண்ண போற? அதெல்லாம் யோசிக்கவே டைம் இல்லை. நீ ஆஃபீஸ்லேயே நிறைய வேலை இருக்கு. சரி, இப்படியே நீ இருந்துட முடியாதுல்ல, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். எனக்கு வேணாம் நீ. சென்டிமெண்ட்டாக எனக்கு கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படி? எப்போ என் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்தே பிரச்சனை தான். சோ பேச்சுலராகவே இருக்க போறியா? ஆமா நீ. அப்புறம் எப்படி ரம்யாவை கல்யாணம் பண்ணுவ? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் நீ? எதுவும் சம்பந்தம் இல்லையா? இப்போதைக்கு எதுவும் இல்லை நீ. இது சும்மா பேச்சு. அவளை நினைச்சுக்கிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணாம இருக்க போற? அதெல்லாம் இல்லை நீ. அப்ப கல்யாணம் பண்ணு. அண்ணி, உனக்கு கல்யாணம் நடந்தாதான் ரம்யாவுக்கும் நடக்கும். இது தண்டனை நீ. என்னை விட்டுருங்க, என்னால முடியல. முடியணும். நாங்க பிரியறோன்னு தைரியமா வந்து சொல்ல முடிஞ்சவங்களுக்கு நாங்க பழச மறந்துட்டோம், எங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற தைரியமும் இருக்கணும். அண்ணி, எனக்கு அந்த தைரியம் இல்லை நீ. அர்ஜுன், கொடுக்கிற வாக்குக்கும் அதை நடைமுறைப்படுத்துற வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற பெரிய ஆபத்தை கடக்க தெரிஞ்சவன் தான் சொன்ன சொல்ல காப்பாத்துறவன். உன் சத்தியம் உண்மைனா நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து காட்டணும். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? அர்ஜுன், மனசு ரொம்ப வலிக்குது நீ. அவதான் மனசு முழுக்க இருக்கா. ஏன் நான் சுக்குநூறா உடைக்கிறீங்க? நான் எப்படியே போறேன், விட்டுருங்க. முடியாது அர்ஜுன், எனக்கு நீயும் முக்கியம்தான். டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு முடிவு சொல்லு. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்க்கலாம். போயிட்டு வா, மாமா வெயிட் பண்ணுவாங்க. சரி நீ, வரேன். தேங்க்ஸ்டா. ஏய் மறந்துடாதடா, நம்ம ஆஃபீஸில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறேன். ஆமாண்டா, அதே திருமணம் வீடு தான், லஞ்சுக்கு தான். வந்துடுறா, பார்த்துக்கலாம். பாய். ஏ அஜய், யாரு? நந்தினி சொன்னலா? ஆமாண்டா, விசாலாம் வந்துடுச்சு, நீ ஃப்ளைட் ஏற வேண்டியதுதான். டேய், நாளைக்கு வீட்டில் ஒரு கெட் டுகெதர், லஞ்ச் பார்ட்டி, கண்டிப்பாக வரேன். மறக்காம ஒய்ஃபை கூட்டு வா. ஓகே? ஓகேடா, பாய். நான் என்ன இந்த டிஃபனை சாப்பிட்டு ஃபோன் பண்ணலாமே? ஃபோன் பண்ணிட்டு கூட டிஃபன் சாப்பிடலாமே. கவுண்டரு இந்த கவுண்டரில் ஏற்றுக்க மாட்டேன் நீ. பை தி வே, எனக்கு கனடாவுக்கு விசா கிடைச்சிடுச்சு. தெரியும் தெரியும். எப்படி? அதான் ஃபோனில் எல்லார்கிட்டையும் விசா வந்துடுச்சு, எனக்கு விசா வந்துடுச்சுன்னு கத்தின்னு இருந்தீங்க. என்ன வடிவேல் மாடுலேஷன் கத்துனேன்னு சொல்றியா? பின்ன இல்லையா? நீ ரொம்ப கடுப்புல பேசுற. இல்லையே. ஆமா, எங்க மீனாட்சி?
எங்கேயோ வெளில போனா. எங்க போனான்னு தெரியல. எதுக்கு கேட்கணும்? ஏற்கனவே கல்கட்டா போறேன்னு பொய் சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போனா. பழையபடியே அப்படியே ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டியா? பாரு, நாளைக்கு வீட்ல ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கேன். என் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானும் மீனாட்சி சைலண்டா ரெடி பண்ணிடுறோம். ஒன்றும் தேவையில்ல, எல்லாத்தையும் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். ஆன் டைமுக்கு வந்து நிம்மதியா சாப்பிட்டு போயிடுறேன். ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், உங்களை யாரும் இங்க வெத்தல் பாக்கு வச்சு அழைக்கல. தயவு செஞ்சு வந்துடாதீங்க. டேய், இது நம்ம வீட்ல நடக்கிற பார்ட்டிடா. அதனால தான் வேணான்னு சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே நீ. சொல்லு. நாளைக்கு மார்னிங் மீனாட்சி இங்க இருக்க வேணான்னு சொல்ல. டேய் சரவணா, நீ ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கடா. பேசாத முழுசா கேளு. வர எல்லா கெஸ்டும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மீனாட்சிக்கு எல்லாம் தெரியும். இவங்க 2 பேரும் பயங்கர ஐடல் கப்புள்ஸ் நினச்சிட்டு இருக்கானுங்க. அவங்க முன்னாடி டொல்லா மூஞ்சி வச்சுக்கிட்டு சோகமாக சுற்றி வருவா. தேவையில்லாத கமெண்ட்ஸ் வரும். நீ ரொம்ப பேசுற சரவணா. ப்ராக்டிக்கலாக யோசியேன். எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணுமா? நீ தானே சொல்லுவ இது நம்ம ஃபேமிலி பிரச்சனை, வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு. கரெக்டு தானே? சொல்லு சொல்லு. அதனால எங்க சண்டை வெளில தெரியாம இருக்கணும்னா மீனாட்சிய பார்ட்டி டைம்ல இங்க இருக்க வேணான்னு சொல்லு. அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நானா இருந்துட்டு போறேன். அதுக்கு நீங்களா ஹெல்ப் பண்ணுங்க. மீனாட்சி கிட்ட நான் சொன்னது அப்படியே சொல்லு, அவளே புரிஞ்சுப்போ. ஏன் நீயே சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம், சொல்லிருக்கலாம், சொல்ல முடியும். ஆனா உடனே கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். ராஜா, உன் கண்ணுல இருந்தா? அவ கண்ணுல இருந்து வரும். நீ பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்துறதுனாவது புரிஞ்சு வச்சிருக்கியே, பரவாயில்ல. அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பார்க்கறது எனக்கு பொறுமை இல்ல. நீ அவகிட்ட பேசு. சரி, பேசுறேன். நீ ஏன் மூஞ்சி எப்படி தொங்க போட்டு என்ன வேற கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிற? நாளைக்கு மீனாட்சி அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கெட் டுகெதர் வைக்கிறேன், நீ வராதான்னு சொன்னா நான்லாம் ஹர்ட் ஆகாம போயிட்டே இருப்பேன். மீனாட்சி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல தான் நீ அகங்கார மமதையில பேசுற. நீ வேணா அவளை செய்ய சொல்லு, நான் அப்செக்ட் பண்ணல. பார்ட்டியை நல்லா நடத்து, ஹேவ் ஃபன். நான் மீனாட்சி கிட்ட பேசுறேன். பார்ட்டி டைம்ல அவ இருக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம டிஃபனை சாப்பிடுறா. ஏய் சிவா, நாளைக்கு வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன்டா. ஆமா, நம்ம ஆஃபீஸ் மக்களுக்கு தான். 12 o'clock வந்துரு. ஓகே, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுதா, ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. சொல்லுங்க சுதா. என்னது, உங்க அப்பா சென்னைக்கு வராரா? வேண்டாம், அண்ணனுக்கு அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். ஓகே சுதா, ஓகே பை. ஓஹோ, அங்கிருந்து வந்த காலா? அதான் பைக்ல வந்த ஸ்பீட்ல எங்களுக்கு தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? நேத்து சரவண வீட்ல போய் என்ன சொன்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ரம்யா கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன் சத்தியம் பண்ணியா இல்லையாடா? நான் சத்தியத்தை மீறலையே. இத பாருடா, நீ அந்த குடும்பத்துல இருக்கிற யார் கூடயே பேசக்கூடாது. அப்படி நான் ஒன்னும் சத்தியம் பண்ணல. டேய், உன் வசதிக்கு விஷயத்தை வளைக்காத. ஒரு விஷயத்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா முழுசா வேண்டான்னு முடிவு பண்ணணும். நீங்களாம் அப்படியே இருங்க, என்ன உங்க ஐடியாலஜிக்குள்ள இழுக்காதீங்க. நானும் ரம்யாவும் காதலிக்கிறனால சரவணன் ஃபேமிலியில் பிரச்சனை வரும்னா அந்த காதலே வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக அண்ணி அண்ணனும் சேர்றதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இவனை ஏதோ மருந்து கொடுத்து மயக்கி வச்சுட்டாங்க. ஆமாம், மருந்து தான். அன்பை விட பெரிய மருந்து எது இருக்கு? அந்த குடும்பத்தில் எல்லாரும் அன்பானவங்க.
அதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ நாங்க அன்பானவங்க இல்லையா? நம்ம அன்புக்கு டூஸ் அண்ட் அன்டூஸ் இருக்கு. ஏன்னா நம்மளாம் சிட்டி லைஃப்பில் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை. கிராமத்துக்காரங்க கண்ணை மூடிட்டு எல்லாரையுமே நம்புறவங்க, நேசிப்பாங்க. நான் சொல்லல, இவன் முழுசா அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. மா சாயத்துக்கு நான் என்ன மரமா, மனுஷம்மா. நியாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பேன். அப்போ நாங்க நியாயமா இல்லையா? உங்கள் நியாயம் தான் ஒரு பக்கமாகவே இருக்க. அந்த பக்கம் கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியலையே. ஐயா சாமி, நீ பெரிய மேதாவிதான், ஒத்துக்கிறேன். கொஞ்சம் எங்க பக்கமும் பாருங்க சார். சொல்லுங்க. உனக்கு நாங்க பொண்ணு பார்க்க போறோம். தலைவலி. இதை தவிர உங்களுக்கு பேச வேற டாபிக்கே இல்லையாப்பா? டேய், இது உனக்கு டாபிக்டா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப். நீ என்ன சொன்ன? ரம்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னல. அதனால வண்டி எடுத்துட்டு அடுத்த பொண்ணை பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாண்டா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு? இப்பதான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? ஒரு அப்பாவி பொண்ணோட மனசை கொல்றது கொலை தானே? இன்னும் அந்த துரோகம் என் கண்ணில் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் மைண்ட்ல அதை யோசிக்கிறத நிப்பாட்டிடும். இல்லைன்னா அதை மறக்க முயற்சி பண்ணும். அப்ப சொல்றேன், பொண்ணை பாருங்க. இல்லைங்க, இவ வேணும்னே தள்ளி போடுறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க நான் சொல்றதை தாராளமா நம்பலாம். டேய், உன் சத்தியத்தை ஏற்கனவே நம்பி நாங்க ஏமாந்து போய் நிக்கிறத பத்தாதா? ஏமாந்தது நீங்க இல்லை, நான். இதெல்லாம் விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இந்த ஜென்மத்துல இவன் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க போலாம். நான் எழுதுனதை நானே அழிச்சிட்டு தவிக்கிறேன். என்னை திரும்ப திரும்ப கொள்ளாதீங்க. கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்க. நீங்க நினைக்கிற மகனா திரும்பி வரேன். மாமா, என்னம்மா பிஸியா இருக்கியா? வீட்டுக்கு வந்திருந்தேன், நீ இல்ல. கோயிலுக்கு போயிருந்தேன் மாமா. சரவணா என்ன சொல்றாரு? அவர் இப்பெல்லாம் நம்மள அதிகமா கண்டுக்கிறது இல்ல மாமா. நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு போன்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் இருந்திருப்பேன். சரவணா காஃபி வச்சு போட்டு கொடுத்தானா? இல்லம்மா, வழக்கம் போல கடுகடுன்னு தான் இருக்கான். யார் மேல கோவமா? வழக்கம் போலதான். உன் மேல, என் மேல, அவனை சுத்தி இருக்கிற எல்லார் மேலயும். இன்னும் முருங்கை மரத்தை விட்டு வேதாளம் இறங்க மாட்டேங்குது. நாளைக்கு ஈவினிங் உன் வீட்டில் சரவணன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்குறான். போன்ல பேசிட்டு இருந்தப்ப கேட்டேன் மாமா. வீசா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பார்த்தேன் மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? இல்ல மாமா, ஒருவேளை கனடா போறப்போ போயிட்டு வரேன் பாய்னு சொல்லுவானோ என்னவோ. பரவாயில்ல மாமா, அவன் பேசினா என்ன பேசாட்டி என்ன, அவன் கூட இருக்கணும்னு நினைச்சேன், இருக்கேன். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கேன். அப்புறம் எங்க போறது என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஆமா, நீங்க ஏதோ பேச வந்தீங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க மாமா. நாளைக்கு சரவணன் வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாருல்ல? நான் வீட்டுல இருக்க கூடாது அப்படிதானே மீனாட்சி? மாமா, எனக்கு சரவணன் என்ன பேசுவான், என்ன யோசிப்பான், என்ன முடிவெடுப்பான்னு நல்லா தெரியும் மாமா. அவனுக்கு தான் எனக்கு தெரியாது, என் மனசும் புரியாது. என்ன மன்னிச்சிடுமா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மாமா? நீங்க மட்டும் இல்ல, யார் என்ன தப்பு பண்ணாங்க? சரவணன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி தரான், அதுல நமக்கெல்லாம் என்ன வேலை இருக்கு? ஒரு நாள் அவன் ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு போட்டோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எனக்கும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு மாமா, அப்புறம் போக போக பழகிடுச்சு. எனக்கு சரவணன் நடந்துக்கிறது தான் ரொம்ப புதுசா இருக்குமா. தேவையில்லாம கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க மாமா. நான் நாளைக்கு ஈவினிங் அங்க வந்துடுறேன். சரிம்மா, வந்துரு. மாமா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதுல சரவணனுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? அவ யாருமா என் வீட்டுக்கு நீ வர்றதுக்கு ஆட்சேபனை பண்றதுக்கு? நீ வாமா. சரிங்க மாமா. மாமா சொல்லுமா. இல்ல, டின்னருக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருப்பான்னு தெரியும். ஹோட்டல்ல இருந்தே பிளேட்ஸ் கிளாஸ்லாம் தருவாங்களான்னு கேட்டுக்கங்க.
அப்படி ஹோட்டல்ல தரலனா நான் வீட்ல இருக்கிறத வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறேன். நான் இப்ப யூஸ் பண்றது போக மத்ததெல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ம். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அவன் பிளேட் இல்ல கிளாஸ் இல்லன்னு தேடிட்டு இருப்பான். உன்னை மாத்தவே முடியாதுமா. மாமா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுமா. இல்ல வரவங்க உன் வைஃப் மீனாட்சி எங்கன்னு கேட்டா சரவணன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க மாமா. ஊருக்கு போயிருக்கேன், இல்ல உடம்பு சரியில்லை, அப்பா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவான்ல? மீனாட்சி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு சொல்ல மாட்டான்ல? அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டாமா. அதனாலதான் உன்னை ஒளிஞ்சிக்க சொன்னா. சரிங்க மாமா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சண்டை போடாம Thanks, முடிங்க. டா. ஆமா அந்த பாய் பையடா. Cheers, சரி மச்சான். கூப்பிடுறேன். கால் பண்றடா. ஹாய் சரவணா. ஏய் மச்சான், வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் Hi, கமிங். சரவணா. கரெக்ட் டைம் Hey, வந்தீங்க. hi, da. இதே மாதிரி ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெடல் எல்லாம் கொடுத்துருவாங்களா? தாண்டா. ஏய் Hi. வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். 2 நாள் சாப்பிடாம இருக்க மாதிரி ஏய் இருக்கு. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் மீனாட்சி தான். ஏன் என்ன பார்த்தா ரசனக்கார மாதிரி தெரியலையா? ஏய் பொம்பளைங்களை சொன்னா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதா? எல்லாம் தான் தானே பந்தா பண்ணிக்கிறது தான் இந்த ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. நாங்க வீட்டு வேலை தான் செய்யல, அட்லீஸ்ட் பந்தாவது பண்ணிக்கிறோம். ஐயா இங்க வந்துமா ரேடியோ ப்ரோகிராம் மாதிரி டாபிக் பிடிச்சி சண்டை போடுறீங்க. மச்சி வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானா? சரக்குலாம் இல்லையா? சரக்குனா? கூல் ட்ரிங்க்ஸ்டா. ஏய் ஹலோ, கூல் ட்ரிங்க்ஸ் அங்க இருக்கா, போய் குடிங்க. ம் ஏய் அது உன்ன மாதிரி குழந்தைங்க குடிக்கிறதுமா. நாங்கெல்லாம் குடிச்சா உடம்பெல்லாம் சொறி சரங்காயி அலர்ஜி ஆயிடுமா. சரவணா சரக்கு இருக்கா இல்லையா? இங்க வெறும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான், புரிஞ்சுதா? டேய் நாங்கெல்லாம் ஹாட் ஆயிட்டோம்ப்பா. அப்ப பக்கெட் நிறைய ஐஸ் கட்டிய கொண்டு தலையில கொட்டுங்க. ஐ அடங்கு. சரவணா என்னடா இல்லையா? டேய் நான் குடியை என்கரேஜ் பண்ற ஆளே கிடையாது. குடிச்சா பிரெயின் செல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி செத்துருமாடா. அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், பிபி, பிளட் பிரஷர். எங்களை விட்டுறா. நாங்க இனிமே சுத்தமான பசும்பாலை பார்த்து குடிக்கிறோம். பால் குடிச்சா அதுல ஐயோ கால்சியம். சரவணா தலை சுத்துதுடா. எங்க சரவணா வீட்ல யாரையும் காணோம்? அதான் உன்னோட லவர், உன்னோட பெட்டர் ஹாஃப், உன் வைஃப் எங்க? அவ திருநெல்வேலி போயிருக்கா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவ சிஸ்டருக்கு இப்பதானே மேரேஜ் ஆச்சு. ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான் வீட்ல. சோ அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன்னா. ஹே எப்படா போனாங்க? லாஸ்ட் வீக் தான். சோ லாஸ்ட் வீக்ல இருந்து நீ பேச்சுலர். யா கைண்ட் ஆஃப். ஏய் ரொம்ப சீனெல்லாம் போடாதடா. மீனாட்சி வீட்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கலாம்ல. யாரு நீங்க ஆடுறதா? நாங்க எதுக்கு ஆடுறோம்? முமைத் கான் மாரி ஒரு ஹாட் கேக்க கொண்டு வந்து குண்டக்க மண்டக்க ஆட விட்டுருப்போம்ல. டேய் இது வீடுடா மச்சான் இருந்தாலும் பரவாயில்லடா. டேய் நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடா. வர போகிக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா அழுக்கு மூட்டைகளையும் போட்டு கொளுத்தணும். ஏய் சரவணா ஏதோ .comல பழைய பொருளை பக்காவா வித்து தராங்களாமே. இங்க உன் போட்டோலாம் அப்லோட் பண்ணினா அப்படியே வித்துடலாம்டா. பெருச்சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல. டேய் ஆபீஸ்ல தான் இந்த மாதிரி கோழி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இங்கேயுமா? ஹே நோ மோர் வயலன்ஸ். சரவணா இன்னைக்கு என்ன மெனு? பிரெஞ்சு, சைனீஸ், மெக்சிகன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணா உடனே வந்துட போறாங்க. ஓகே மச்சான் ஒரு பீர் கூட இல்லையா? இங்க பாரு, பீர்ல 4.5% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதான். அதை நீ குடிக்கிறதாடா. சரவணா மீனாட்சி இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுல்ல. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. யா she got very good smile. அவங்க சிரிப்புல பொய் இருக்காது. இல்லாத ஆளுக்கு எதுக்கு இப்படி விளம்பரம் ஓடிட்டு இருக்கீங்க? because she is very good person. நீ ரொம்ப லக்கி சரவணா. ஏன் அவளுக்கு நாங்க அடிச்சது லக்கி இல்லையா? அவ மேபி இருக்கலாம், ஆனா பெர்சன்டேஜ் படி பார்த்தா உன்னை விட அவங்களுக்கு தான் அதிகம். இத்தனை வருஷம் ஆச்சு அவங்க சென்னைக்கு வந்து. அவங்களோட அந்த சாரி, அப்புறம் அந்த குங்கும பொட்டு, அப்புறம் பூ வைக்கிற ஸ்டைலு, அப்புறம் ஹேர் ஸ்டைலு எதுவுமே மாறல. ஷி இஸ் வெரி ட்ரெடிஷனல். அவங்க முகம் எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு தெரியுமா? ஆமா சரவணா உன் கல்யாண வீடியோ கேசட் எங்க? இங்க இல்ல, திருநெல்வேலியில இருக்கு. நீ வீட்ல டின்னர் கொடுக்கறது மீனாட்சிக்கு தெரியுமா? யா தெரியுமே.
ஆனா அவ இதை மிஸ் பண்ணேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. அதனால என்ன, ஊர்ல இருந்து வந்தோடனே ஒரு நாள் மீட் பண்ணிடலாம். நீ கனடா போறதுக்கு முன்னாடி. சரவணா, ம். மீனாட்சியும் கூட கனடா வரல? இல்ல, நான் தனியா தான் போறேன். போயிட்டு அப்புறம் பார்க்கலான்னு பிளான் பண்ணிருக்கு. சரவணா, மீனாட்சியை மிஸ் பண்ணிடாத. அவ உன்னோட லக்கி சாம்டா. யா ஷூர். என்ன பேசிட்டே இருக்கீங்க, வாங்க லெட்ஸ் அட்டாக். யா ஓகே. இங்கேதான்ப்பா, இங்கேதான். எவ்வளோப்பா? 60 ரூபா சார். இந்தா. என்ன சார் 100 ரூபா தரீங்க? சில்லறை இல்லை சார். சில்லறை இல்லையா? கொஞ்சம் இருப்பா. சரிங்க சார். மீனாட்சி. சொல்லுங்கப்பா. மீனாட்சி, ஒரு 60 ரூபாய் எடுத்துட்டு வெளிவாமா, ஆட்டோவுக்கு தரணும். எங்க இருக்கீங்க? உன் வீட்டு வாசல்லம்மா. நான் இப்ப வீட்ல இல்லப்பா. மாப்பிள்ளை இல்லையாம்மா? அது வந்து